அவர் எடுக்கிற புஷ்அப் அந்த சொல்கிற டைலாக் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க ப்ரோ. பக்காவான படம் ப்ரோ. நீங்கள் 2-3 வாட்டி பார்த்தாலும் தீராது அந்த அளவுக்கு படம். ஏஆர் முருகதாஸ் நம்ம எப்படி ஒரு கத்தி துப்பாக்கியில் பார்த்தோமோ அதை விட கொடுத்துருக்காரு மதராசி. இதுக்கடுத்து அவரை எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் அவர் தான் இதே மாதிரி நல்ல நல்ல படம் கொடுத்துட்டே போதும். அவ்வளோதான், இது போதும். ரசிக்கிறேன். அதாவது ஒரு ஆம்பளுக்கே பிடிக்குதுன்னா அப்போ எந்த பெரிய அந்த துப்பாக்கியாக இருக்கட்டும், அவனோட மேனலிசமாக இருக்கட்டும். எனக்கு என்னப்போ அர்ஜுன் தாஸ், அதுக்கு அடுத்தது ரோஸு வில்லனை இப்படி வந்துட்டாங்களா அடுத்த பரிமாணத்தில் நம்ம திரையுலகில் அப்படின்ற மாதிரி தோணும். படம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், முருகதாஸ் சார்ட்ட வந்து இந்த மாதிரி படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, படம் வந்து நெல்சன் லோக்கி படம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கன் ஃபைட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்காப்புல. பயங்கரமாக கொண்டு போயிட்டாரு அவரோட ஸ்க்ரீன் பிளே. ஏஆர் முருகதாஸ் கொடுத்தது, அப்புறமா அனிருத் கொடுத்த பிஜிஎம் இருக்கு. பிச்சுட்டாரு ப்ரோ அனிருத். ராசிமிகா வந்தாலும் ஜடையா வண்டினாலும் அதுக்கேற்ற மாதிரி பார்க்க மாட்டேனே, அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காரு ப்ரோ. எஸ்கே அதுக்கேற்ற மாதிரி மாலதிக்காக இது பண்ணியிருக்காரு ப்ரோ. பக்காவான படம் ப்ரோ. அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போனால் கூட செகண்ட் இன்டர்வெல்லில் கிழிச்சிட்டாரு பக்காவா. அனிருத் கொடுத்த பிஜிஎம் தான் அங்கே பக்காவே. செகண்ட் ஹாஃப் இருக்கு. அவர் எடுக்கிற புஷ்அப் அந்த சொல்கிற டைலாக் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க ப்ரோ. பக்காவான படம் ப்ரோ. நீங்கள் 2-3 வாட்டி பார்த்தாலும் தீராது அந்த அளவுக்கு படம். வில்லன் ஐயோ, நீங்கள் எஸ்கே அவ்வளோ ஈக்குவல் கொடுத்துருக்காரு ப்ரோ. அவர் நீங்கள் சொல்ல முடியாது ப்ரோ. அது நீங்களே போய் பாருங்கள், 2-3 வாட்டி பார்த்தாலும் தீராது ப்ரோ. கம்பேக் இருக்குது ப்ரோ. அவர் பக்காவாக அந்த துப்பாக்கி, அதுக்கு அடுத்தது துப்பாக்கி அந்த படம்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது கொடுத்த கம்பேக்கு பக்காவான கம்பேக்கு ப்ரோ. நீங்கள் சத்தியமாக மஸ்ட்டு வாட்ச் படம். அவர் நம்ம அமரனில் பார்த்தோம் அவர் எவ்வளோ ஆக்ஷனாக நடிச்சாருன்ட்டு. அதே மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டார். இப்போது ஒரு விஜய் ஜமாலோட அந்த ஆக்ஷன் சீனு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதோட ஒரு புஷ்அப் சீன் ஒன்று வருது ப்ரோ விஜய் ஜமால்து. அது பயங்கரமாக இருக்குது. அந்த இன்ட்ரோல் பிளாக்கை வந்து பயங்கரமாக, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. அது அப்படியே தூக்கி கொடுத்துருச்சு. இன்ட்ரோவல்லேருந்து தூக்கி கொடுத்துருச்சு. நம்ம அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏஆர் முருகதாஸ் நம்ம எப்படி ஒரு கத்தி துப்பாக்கியில் பார்த்தோமோ அதை விட கொடுத்துருக்காரு மதராசி. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் நல்லா பயங்கரமாக போயிருக்குதான் ப்ரோ. அதான் ப்ரோ, நம்ம அதான் அவர் அமரன்லேயே ஸ்டாராக வந்துட்டார். இப்போ இன்னும் பெரிய ஸ்டாராக மாறிட்டே வராரு. இன்னும் ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், அவ்வளோதான் ப்ரோ. அனிருத் வந்து இந்த படத்துக்கு ஒரு பயங்கர ப்ளஸ் ப்ரோ. அதாவது ஒரு சண்டை சீனு, ஆக்ஷன் சீன் வரும்போது அவரோட பிஜிஎம் அங்கே இன்னும் நல்லா தூக்கி தருது. என்ன தான் அவங்க ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம வித்யுத் ஜமால், எஸ்கே பண்ணுற ஆக்டிங் வந்து இது ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாம் பார்க்காத ப்ரோ. அவரை இப்போ ஒரு அமரன் இது இன்னும் பயங்கரமாக கொடுத்து ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இதுக்கடுத்து அவரை எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் அவர் தான் இதே மாதிரி நல்ல நல்ல படம் கொடுத்துட்டே போதும். அவ்வளோதான், இது போதும். இனிமேல் அவர் தான் அவர் நம்ம இது சொல்லமான்னு தெரில. ஆனால் கோட்டில் அவர் சொன்னார் துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லிட்டாரு. இதில் அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆமாம், சொல்கிறது புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், பயங்கரமாக பண்ணிட்டார் ப்ரோ. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு டைலாக் வித்யுத் ஜமால் ஒன்று சொல்கிறாரு, துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்ட்டு. அது பயங்கரம் ப்ரோ. செம்ம டைலாக் ப்ரோ. அதெல்லாம் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அது இதில் பார்க்க பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. படம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபைட் ஆக்ஷன் மூவி, ஆக்ஷன் பிளாக்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எஸ்கே வைஸ் பார்க்கும்போது இது டிராஸ்டிக் சேஞ்ச் அண்ட் ஒரு க்யூட் சார்மிங் பர்சனாக பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃபைட் அந்த மோடில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். படம் பற்றி சொல்லணுன்னா ஹீரோ அண்ட் வில்லன் காம்போ செம்மையாக இருக்குது. நீங்கள் இன்டர்மிஷன் ப்ளஸ் கிளைமேக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபைட்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் ஃபிலிமில் இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரு ஹீரோவோட ஒரு மென்டல் டிஸார்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் சோஷியல் மெசேஜ் நல்லாயிருக்கு. லைக் ஒரு பீப்புளை வந்து வெளி பீப்புள்னு பார்க்காம எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து பேசிக்காகவே யோசிக்கிறாங்க. அப்படின்னும் போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கதை இருக்குது. அவர் என்னங்க அது, அவர் மனுஷனா இல்லை ரோபோட்டா? ஒரு புஷ்அப் ஒன்று எடுப்பார், இடையில ஒரு வெறும் பார் மட்டும்தான் இருக்கும். நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை, பட் அந்த சீன் அது மேபி ட்ரெய்லரில் கூட இருக்கலாம். அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஃபேனாக இல்லாதவங்க கூட ஆகிடுவாங்க. லைக் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி இருந்தது. இல்லை இந்த தடவை வந்து இல்லை ரிலீஜியன் பேஸ்டாக எதுவுமே இல்லை.
ஒரு நம்ம தமிழ்நாடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து எப்படி வந்து லைக் கன்ஸ் அந்த மாதிரிலாம் மாற்றலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதை ஒரு நார்மல் பர்சன் வந்து எப்படி தடுக்கிறாங்க, அது வித் ஒரு சோஷியல் மெசேஜோடு எப்படி தடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ரிலிஜன் பேஸ்டாக இல்லை. என்ன படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஹீரோயின் பிளாக்ன்றனால அது அப்படி தான் இருக்கும். பட் அந்த இன்டர்மிஷன்லேருந்து எப்போ அந்த கதைன்னு ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே நல்லா இருந்தது. ப்ளஸ் ஒரு சீன் கூட இது எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க, எடுத்துருக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. படத்தில் யார் ஸ்கோர் பண்ணாங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 ஷோ பார்க்க வேண்டியது இருக்கும். வில்லன்ற ஒரு ரோலில் அந்த இந்திக்கு அவர் வந்து ராஜுபாய் அவர் வராரு. அவர் அழகாக பண்ணி அவர் தான் எனக்கு ஹீரோவாக தெரிகிறாரு. இவரை பெரிய டாமினேட் பண்ணுறத பார்த்தா ரோஸ் கேரக்டர் பண்ண அந்த ரோஸ் அவன் என்ன கலக்கிறான் தெரியுங்களா? ஐயோ அவன் காஸ்டியூமு, அவன் டிசைனிங்கு, அது வந்து ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு மாடலின் மாதிரி அவரோட சிக்ஸ் பேக்காக இருக்கட்டும் ரசிக்கிறேன். அதாவது ஒரு ஆம்பளுக்கே பிடிக்குதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய அந்த துப்பாக்கியாக இருக்கட்டும், அவனோட மேனலிசமாக இருக்கட்டும். எனக்கு என்னப்போ அர்ஜுன் தாஸ், அதுக்கு அடுத்தது ரோஸு வில்லனை இப்படி வந்துட்டாங்களா அடுத்த பரிமாணத்தில் நம்ம திரையுலகில் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஏஆர் முருகதாசன் நம்ம படம் வந்து ஜனரக மக்களுக்கான படம். ஏஆர் முருகதாசன் நம்ம படம் வந்து மக்களுக்கான படம், ஜனரக மக்களுக்கான படம். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி அவர் யாருக்குமே குறை வைக்க மாட்டார். இதில் என்னென்னா நடிகர்களுக்கு விருந்து போட்டிருக்காரு. நீ என்ன நடிகரை பார்க்கலாம், நீ என்ன நடி எக்ஸ்ட்ரா நடிகா, இதெல்லாம் பழசு, புதுசாக நடிகின்ற மாதிரியும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. சிவகார்த்திகேயனா தாராளமாக அமரனோட 2 மடங்கு மேலே வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். படம் ரொம்ப அருமையாக இருக்குது, மீண்டும் மீண்டும் பார்க்க தோணுது. விஷயம் என்னென்னா டிஸார்டராக ஒரு பைத்தியகாரத்தனமாக நடிச்சிருக்காரு. அந்த பைத்தியகாரத்தனத்தில் லவ்வை சேர்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறது. கதையோட வடிவமைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹார்ட் பீட்டை கீழே இறங்கி தான் மேலே போயிட்டுருக்கு. மேலேயே போயிட்டு இருந்தால் அது என்னைக்காக ஒரு நாள் ரொம்ப கீழே இறங்கிடும். நார்மலாக போனால் தான் நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு கூட பிரின்ஸுன்னு ஒரு தெலுங்காரன் வந்து ஏடாகடமான படம் கொடுத்து காணாமல் பண்ணிட்டான். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. இவருக்கு ஒரு படம் ஸ்பைடர்னு கொடுத்தாரு. நீங்கள் ஏன் தெலுங்காரங்கிட்டலாம் போகிறீங்க? இந்தியில் சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணுறாரு, இந்த படமாக சேர்ந்து பண்ணுறாரு. ஸோ ரொம்ப எல்லாத்தையும் தூக்கி தள்ள போட்டுக்கிறாரு. நார்மலாக பண்ணாலே போதும். நம்ம ஜனங்களுக்கு ரொம்பலாம் வேணாங்க. நம்ம ஜனங்களுக்கு சாம்பார் சாதம் போட்டு ஒரு கருவாடு வச்சாலே சந்தோஷமாகிடுவாங்க. நீ எல்லாத்தையும் போட்டு சாப்பாடை கெடுக்க வேணாம். அது இந்த தடவை நல்லா பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப காஸ்டியூம் டிசைனர் ரோஸுக்கு கொடுத்துருந்தேன். அந்த அழகழகாக கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணாங்க. அது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அது ரொம்ப காஸ்டியூம் டிசைனர். இன்னொன்று சொல்ல போனால் நம்ம டான்ஸ்லாம் ஒன்றும் பெரிய சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஸ்டென்ட்டு மாஸ் யார் பண்ணாரோ அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வில்லத்தனமாக பண்ணுறவர் துப்பாக்கியை நல்லா சுற்றுறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. துப்பாக்கி அது ஒரு சூப்பர் ஸ்டாரோட படமாக பார்த்தோம். அந்த சூப்பர் ஸ்டார் எனக்கு வேணாம் இந்த பட்டம்னு சொல்லி இவர் கையில் கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவர் முதல்வர் ஆகிறாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் மறுபடியும் அவர்கிட்ட அந்த துப்பாக்கி போவாதுன்ற மாதிரி இவர் பக்காவாக தக்க வச்சுக்கினாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. நன்றி. படம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், முருகதாஸ் சார்ட்ட வந்து இந்த மாதிரி படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, படம் வந்து நெல்சன் லோக்கி படம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கன் ஃபைட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்காப்புல. படத்தோட நாட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து மது மாது சூது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு, கஞ்சா எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இன்னும் துப்பாக்கி கலாச்சாரம் வரல பாம்பே அளவுக்கு. ஸோ அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரக்கான ஒரு கேங் வருது. அந்த கேங்கை எப்படி அழிச்சாங்க, அதில் எஸ்கேவோட பங்கு என்னன்னு சொல்லியிருக்காப்புல. இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதை. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் படம் நடிச்சதே கிடையாது. என்ன ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? பழக்கம் இல்லை. ஓகே, இதுவரை வந்து எஸ்கே வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் படத்தை பண்ணவே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அமரன் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப இறுக்கமாகவே இருக்கும். அந்த படம் ஃபுல்லாக எமோஷன் இருந்ததுனால. ஆனால் பழைய எஸ்கே இதில் பார்க்கலாம், செம்ம காமெடி, சான்ஸே இல்லைங்க. இன்டர்வல் பிளாக்கு நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தை திருங்கி விட்டுருக்காங்க. இன்டர்வல் பிளாக்கு தியேட்டரில் வந்து நம்மளால் ஒரு சீட்லேயே உட்கார முடியல. அந்த மாதிரி இன்டர்வல் பிளாக் வந்து வந்ததே இல்லை. எஸ்கேக்கு செம்ம பண்ணிட்டானுங்க. கிளைமாக்ஸில் ஒரு 20 நிமிஷம் ஃபைட்டு போர் அடிக்கவே இருக்காது. எந்த இடத்துல லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லை. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலியூஷன் ஒரு பவர் ஒன்று இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கு படம். கண்டிப்பாக கொண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க ஏன் இந்த பயந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒழுந்துட்டாங்க காலையிலாம். ஸோ அந்த மாதிரிக்குள்ள வேலை இல்லை. படம் நல்லா இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு ஸ்டைலாம் மாற்றக்கூடாது. அப்போ தான் வந்து கிட்ஸ் எல்லாம் தூக்கி நீங்கள் உள்ளே வர வைக்கலாம், இல்லைன்னா வர வைக்க முடியாது. ஸோ அமரன் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து அவ்வளோவா பிடிச்சிருக்காது. நம்ம மாதிரி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த படம்
குழந்தைங்க ரசித்து பார்ப்பாங்க. அவரோட சேட்டை வந்து அந்த அளவுக்கு இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வில்லனுக்கு வந்து ஈக்குவலான கேரக்டர் புழு சட்டமாக இருந்து அடிக்கடி சொல்லுவாப்புல அதாவது வில்லனை வந்து எப்போ வந்து நீங்கள் வெயிட்டாக காமிக்கணும் அப்போ தான் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எஸ்கே விட தூக்கி காமிச்சிருக்காப்புல. வித்யுத் ஜமான் வர்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் தெரிக்குது. எவ்வளோலாம் ஹை ஸ்பீட் ஷாட் கொடுக்க முடியுமோ ஹீரோவுக்கு அது ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ்லாம் சீக்வன்ஸ்லாம் பிரித்து கொடுத்துருக்காப்புல. வாழ்ந்துட்டாங்க. அனிருத் உண்மையிலே சொன்னேன் சாங்கு தான் சுமாராக இருக்க தவிர மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோரு பிஜிஎம் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. எஸ்கேக்குன்னு ஒரு மியூசிக் வச்சிருப்பாரு போல் அதை போட்டு தெறிக்க விட்டாப்புல. செம்மையாக இருக்குது படம். ரொம்ப ஹாப்பி சாட்டிஸ்ஃபைடு. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். எதிர்பார்க்குற அளவுக்கு தானே இருந்துச்சு. அதான் கொஞ்சம் லவ் ப்ளஸ் சொசைட்டி வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா எல்லோரும் சண்டை போடாமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது எதுவுமே ரொம்ப மற்றவங்கள வந்து இந்த துப்பாக்கினால எல்லோரும் ரொம்ப வயலன்ஸ் போயிடாமல் சொசைட்டி வந்து அமைதியாக இருக்கணும் ஒரு மெயின் இது. அப்புறம் லவ் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் பையனுக்கு கொடுத்தாலும் அந்த பையன் அந்த பொண்ணுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவான். அதுதான் அந்த கதையோட மெயின் கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆமாம் இன்டர்வல் பாக்ஸ் செமையாக இருந்துச்சு. வில்லன் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. வில்லனோட கம்பேக் நல்லா இருந்துச்சு. சூப்பர் வேற லெவல். அதுவுமே வில்லன் பிஜிஎம் தான் மாசா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹீரோவுக்கு பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பட் வில்லன் அந்த பிஜிஎம் ப்ளஸ் அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. ட்ரெய்லர் டிகோட் பண்ற மாதிரி இது சிம்பிளா ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. படம் வெளியே வந்தது. எதிர்பார்க்காத நேரத்தில் படம் வந்தது. ஏன்னா எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி ஃபுல்லாக இருக்குது. லவ் வந்து அந்த பாண்டிங் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கு. உள்ள 2 பேர் கனெக்டிவிட்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அது எஸ்கே ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், நார்மல் எஸ்கே ஆக்டிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல அந்த ஜோக்லாம் விட்டுட்டு காமெடி பண்ணுற மாதிரி எந்த சீன்ஸ் இல்லை. யோகிவா படத்தில் இல்லை, அது அதிசயமாக இருக்குது. ஏன்னா எல்லா படத்துலையும் பை டிஃபால்ட்டாக இருப்பார். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. லேகெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு படம். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இதையும் குறை சொல்கிறவங்க இருக்கலாம். ஹீரோயின் நான் ரொம்ப அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு யோசித்தேன். ஏஸ் படத்தில் வந்து அவங்க தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் ஹீரோயினுக்கு தாண்டி ஒரு ஃபீல் இருக்குது, லவ் போர்ஷன் இருக்குது. அது சும்மா ஒரு லவ்ன்ற மாதிரி காட்டாமல் என்டையர் படமும் லவ்வை கொண்டு போயிருக்காங்க. அது நல்ல ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. வித்யுத் ஜமால் வந்து அண்டர்ரேட்டட் ஆக்டர் மாதிரி அவர் சீன் வந்து சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேணால் அவர் பெருசாக காட்டாமல் இருக்கலாம். சூப்பராக காமிச்சிருப்பாங்க. படம் செம்மையாக இருக்குது. படம் ஐயோ வராங்கண்ணா. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. செம்மையாக இருந்தது படம். அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது மேடம். எதிர்பார்த்து வரல நாங்கள். ஆனால் இப்போ வந்து ஃபுல்ஃபில்லாக போகிறோம் நாங்கள். செம்மையாக இருந்தது படம். ஆக்டிங் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் செம்மையாக இருந்தது. ஃபைட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அனிருத் நல்லாவே இருந்தது. டேரக்ட் அந்த துப்பாக்கி பார்த்த ஃபீலிங் அப்படியே இருக்குதுண்ணா. செம்மையாக இருக்குது படம். என்னன்னா வில்லன் என்ட்ரியும் நல்லா இருந்தது. ஆனால் வில்லன் கூட சிவகார்த்திகேயன் ஃபைட் பண்ணும்போது அது செம்மையாக இருந்தது. அது செம்மையாக இருந்தது. நான் அதான் சொல்கிறேனே, துப்பாக்கி எப்படி நம்ம விஜய் அந்த படம் ஹிட் ஆச்சோ இந்த மாதிரி இதுவும் நல்லா ஹிட் ஆகும். செம்மையாக இருக்குதுண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா. ஃபைட்டு லவ்வுக்காக அவர் போடுற எஃபெக்ட் அதுதான் சூப்பராக இருக்குது படம். ஸ்டோரி அது பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லவே வேணாம். அனிருத் பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்தது. அப்படிலாம் இல்லைண்ணா. சூப்பராக இருக்குது நான் படம். நம்மளுக்கு அது போகிற டைம் போகிறதே தெரியல. நம்மளுக்கு சூப்பராக இருந்தது. தளபதி மிக்ஸ்டாலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் தெரியலண்ணா. செம்மையாக இருக்குது. ஏஆர் முருகதாஸ் சொல்லவே வேண்டாம். சூப்பராக இருக்குது. சீரியஸாக அவ்வளோ பெரிய ஹிட் மேடம். படம் பைத்தியம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆடியோ லான்ச்சில் சொன்னால் அப்புறம் நிறைய பேசாதீங்க, கான்ஃபரன்ஸ் போய்ட்டு வந்துட்டு நாங்களாம் பேசணும் தான் அவர் சைலண்ட்டாக இருந்தார் போல். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயனோட எலிவேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. சும்மா ஒன்று தளபதி துப்பாக்கி கொடுத்துட்டு போகல மேடம் அவர்கிட்ட. சரிங்களா, கொடுத்த துப்பாக்கியை கரெக்டாக 2 அமரனில் யூஸ் பண்ணார். அடுத்ததோ இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக கொடுத்துருக்காரு ப்ரோ. தளபதியோட சாய்ஸ் என்றைக்குமே மிஸ் ஆகாது. அவரோட சூஸ் தான் தமிழ்நாடோட அடுத்த சூஸ் வந்து இப்போ ஹீரோயிசம் காட்டுறதுக்கு சிவகார்த்திகேயன் இருக்க. சீரியஸாக சொல்கிறேன், நான் பிகஸ்ட் சூர்யா ஃபேன்.
வாய்ப்பே இல்லை மேடம். சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த எலிவேஷனை உட்காந்து பார்க்கணும். சிவகார்த்திகேயனை சும்மா ஒரு எலிவேஷனை பார்த்தா போதும் மேடம். நான் தனியாக தான் வந்திருக்கேன் ஆக்சுவலி. அந்த எலிவேஷனை பார்க்கும்போது தான் தெரியுது எதுக்கு இந்த படத்தை அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சுருக்காங்க, பெருசாக காமிக்கல. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே எக்ஸாஸ்னேட் ஆயிடுறோம். எக்ஸாஸ்னேட் ஆனால் இந்த இது நமக்கு இருக்காது. ஆனால் இது நம்ம நார்மலாக பார்க்கும்போது படம் எங்கேயோ இருக்குது. இது ஈஸியாலாம் இந்த படத்தில் விட்டுற முடியாது. கண்டிப்பாக ஹிட் ஆகும். இது வந்து ஏஆர் முருகதாஸுக்கு பெரிய ஹிட்டு, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஹிட்டு. அந்த புது டேரக்டர்ஸ்லாம் விட சாரி உண்மையாக லெஜெண்ட் தான் சார். உண்மையாக சொல்கிறேன். புது டேரக்டர்ஸ் வருவாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் காட்டு போயிடும். இவர் வெளியே போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, இந்தியில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டார், தெலுங்கில் போய் கஷ்டப்பட்டார், முடியல. ஆனால் தமிழில் வந்து திருப்பி கம்பேக் கொடுக்குறதுனா இதுதான் கம்பேக். நான் கொடுப்பேன்லாம் சொல்லலை, ஆனால் கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார் பாருங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் ஆல்சோ பெரிய ஹீரோஸ் தயவு செஞ்சு ஏஆர் முருகதாஸ் கிட்ட வாங்க. நமக்கு ஒரு 1000 crores வேணும்னா ஏஆர் முருகதாஸ் வேணும் திருப்பி, எனக்கு தெரிஞ்சு. சாரி அவங்க தான் ப்ரோ, அவங்க ஏஸில் நடிச்சாங்க பாருங்க ப்ரோ. அது விஜய் சேதுபதி கூட நடிச்சாங்க பாருங்க. அப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தேன் அந்த லவ்ன்றதை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹீரோ இன்டியூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க லக்கி சாங் தெலுங்கில் வந்து இவங்கள சொல்லுவாங்க, ராஷ்மிகாவை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க லக்கி சாங்காக மாறலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அவர் தான் ப்ரோ சொல்கிறேன், முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாருன்ற மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்கே தேர் கொடுக்கிறது அவர் தான் ப்ரோ. தேர் கொடுத்து அனிருத் இழுத்துட்டு போகிறது.